பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மருதமுத்தூர் கிராமத்துல பனை விவசாயி மணிகண்டனை ஆலங்குளம் எஸ்ஐ ராஜா துப்பாக்கியால சுட்ட சம்பவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு 4-5 மாதம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அந்த எஸ்ஐ ராஜாவை கைது செய்யவில்லை. அவர் மேல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவர் பணியிடை நீக்க தான் செஞ்சிருக்காங்களே தவிர அவர் நிரந்தரமாக அவர் வேலையை விட்டு நிப்பாட்டல. இப்படி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் அந்த சம்பவத்தையே நம்ம மறந்துட்டோம். ஏன்னா அதுக்கு அடுத்து பிரச்சனைகள். தேர்தல் வந்துச்சு, எலெக்ஷன் எல்லாமே அதை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. தேர்தலில் வாக்களித்தோம், யாரு ஜெயிக்க போறாங்க அந்த எண்ணத்திலே இருந்தோம். தேர்தல் வாக்கு எண்ணாங்க. முதல்வர் விஜய் ஆட்சி அமைச்சார். அந்த ஆட்சி கலைக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே பிரச்சனை வந்துச்சு, பல சம்பவங்கள் நடந்துச்சு. அதுல நம்ம மணிகண்டனை நம்ம மறந்துட்டோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணிகண்டனை கவனிப்பதற்கோ கேட்பதற்கோ எப்படி இருக்கார் என்ன செய்யறாருன்னு கேட்பதற்கு ஆள் இல்லை. அதாவது கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த ஆலங்குளத்தில் உள்ள எஸ்ஐ ராஜா கூட 2 காவலர்களை அழைத்து கொண்டு மணிகண்டனுடைய வீட்டுக்கு போய், மணிகண்டனை வா, நீ கள்ளி இறக்கி வியாபாரம் செய்யற, உன்ன நான் விசாரிக்கணும், தோப்புக்கு வான்னு கூப்பிட்டுருக்காங்க. மணிகண்டன் பைக்கிலேயே எஸ்ஐ ராஜாவை உட்கார வச்சு இந்த பனந்தோப்புக்கு போய் அங்க மரத்துல ஏற சொல்லி அந்த களையத்தை காமி, அதுல நீ கல்லு இறக்குறியா இல்ல பதினி இறக்கியா பார்க்கணும்னு சொல்லி கூட்டு போய் அங்க அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க தோட்டத்துல இருந்த அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அண்ணி, இவனுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் இருக்கும்போது இவர் எஸ்ஐ ராஜா மணிகண்டனையும், ஏன் பையனை இந்த மாதிரி மறையார சொல்றீங்க, அவனை தேடி வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்னு கேட்கும் போது அவங்க அப்பாவை வயதுல முதியவர் என்று பாராமல் வாய்க்கு வந்த வார்த்தையை சொல்லி, ஜாதிய பேரை சொல்லி திட்டி, அசிங்கமா கெட்ட வார்த்தையை போட்டு அந்த அவங்க மகன் பேத்தியா பேரை முன்னாடியே வச்சு அவரை இழிவா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனுடைய பிள்ளைங்க 2 பேரு, பையன் 1 பொண்ணு 1, அவங்கள அடிக்க போயிருக்காரு. அவங்களையும் தகாத வார்த்தைகளை திட்டி இருக்காரு. இதையெல்லாம் கேட்ட மணிகண்டனை எஸ்ஐ ராஜா கடுமையான வார்த்தைகளால் திட்டியதோடு இல்லாமல் வாக்குவாதம் 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. மணிகண்டன் கேட்டிருக்காது, எதுக்கு எங்க அப்பாவை திட்டுறீங்க, எங்க பிள்ளைகளை ஏன் நீங்க வம்பு கிழக்குறீங்க, நீங்க கேட்கணும் ஏன்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ள வாக்கு தள்ளுமொழி ஏற்படும் போது எஸ்ஐ ராஜா கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே அங்க இருந்த பக்கத்துல இருந்த ஒரு கம்புல மண்டையில அடிபட்டு லேசா காயம் ஆகி போச்சு. அப்போ அவர் துப்பாக்கி கீழே விழுந்திருக்கு. அந்த துப்பாக்கியை மணிகண்டன் தான் எடுத்து அவர் கையில கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள அந்த எஸ்ஐ ராஜா துப்பாக்கியை வச்சு மணிகண்டனுடைய காலில் சுட்டிருக்காரு. 2 கால்லையும் 4 ரவுண்டு சுட்டிருக்காரு. சுட்டதுல அப்படியே கீழே விழுந்துட்டாப்புல. கீழே விழுந்த உடனே எஸ்ஐ ராஜா ஒரு வெறித்தனமா, அதாவது ஒரு சாடிஸ்கோடு செய்ய மாட்டாங்க, அந்த பனியன்ல அவனுடைய ரத்தத்தை எடுத்து மேல எல்லாம் ராவி இருக்காரு அவர் மேலே. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மூர்க்கச்சாத்துல இருந்திருப்பாரு அந்த எஸ்ஐ ராஜா. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் அவன் காலில் கொண்டு போகும்போதே அவனை மிதிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. ஆலங்குளம் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு சிகிச்சை நடந்துச்சு. ஒரு 20 நாளைக்கு 1 மாதம் அளவுக்கு அங்க மருத்துவமனையிலே இருந்தாரு. சரியான முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கல. இதற்கு இடையில அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், அந்த ஊர்ல உள்ள சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அன்னைக்கே ஆலங்குளத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்லே அங்க ஒரு மண்டபத்துல எல்லா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எஸ்ஐ ராஜாவை ஒன்றரை அவரை கைது செய்ய வேண்டும்,
வழக்கு பதிவு பண்ண வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அங்க ஆலங்குளத்துல அவர் வந்து அந்த மருத்துவமனையில சரியான சிகிச்சை அளிக்காதனால அவரை வந்து தூத்துக்குடியில கொண்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சு அங்க வந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்து அங்க இருந்து திரும்ப ஊருக்கு வந்துட்டாரு. ஜூன் 26ஆம் தேதி மணிகண்டனுடைய மனைவி பொன்மணி அவங்க வந்து தொடர் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு மருதமுத்தூர்ல ஒரு இடத்துல கோயில் வளாகத்துல அவங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அவங்க கூட ஊர் மக்கள் சப்போர்ட்டுக்கு அவங்களும் இருக்கிறாங்க. சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா போய் உண்ணாவிரதத்துல கலந்துக்கிறாங்க. ஆனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறை உடனே வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து துணை தாசில்தார் நேரா அங்க போறாங்க. பரமசிவம் என்கிற துணை தாசில்தார் அங்க போய் நீங்க உண்ணாவிரதத்தை முடியுங்க, உண்ணாவிரதம் இருக்காதீங்க, இது நாங்க வந்து துரிதமான ஆக்ஷன் எடுக்கிறோம், உங்களுக்கு என்ன நிதி வேண்டுமோ என்ன நிவாரணம் வேண்டுமோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுனால அப்போது அங்க இதுல இன்னொன்னு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மணிகண்டன் மேட்டரை வெளி உலகுக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி வெளியே கொண்டு வந்தது யாருன்னா நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் ஜெயச்சந்திரன் சொல்லி அது என்னன்னு பாரு அப்படி சொல்லி அனுப்பி விட்டதுனால இந்த மேட்ரு பூரா அவர் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டு எல்லாருக்கும் ஊடகங்களுக்கு அளிக்கப்பட்டது. ஊடக வெளிச்சம் கிடைத்தது, நியாயம் கிடைக்கவில்லை. அவர் தான் இப்பவும் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அங்கே நேரில் சென்று மணிகண்டனுடைய ஊரான மருதமுத்தூருக்கு சென்று மணிகண்டன் இல்லத்துக்கு சென்று மணிகண்டனை நேரிலே சந்தித்து பேசியிருக்கிறார். அவரை பார்க்கும் போது மணிகண்டனை பார்க்கும் போது இவருக்கே மிகவும் வேதனையாக இருந்திருக்கிறது. காரணம் என்னன்னா ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான மருத்துவ வசதி இல்லை, மருத்துவம் பார்க்கல, ஆஸ்பத்திரிக்கு போய் காட்ட முடியல. காரணம் என்ன, அவரால் நடக்க முடியல. இன்னும் கெந்தி கையில ஒரு ஊன்றுகோலை வைத்துத்தான் அவரால் நடக்க முடியுது, தொழிலுக்கு போக முடியல. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்க வயசான அம்மா, மனைவி, 2 குழந்தைங்க, என்ன செய்வே தெரியாம ஒரு பரிதவிப்பான சூழ்நிலை அங்க இருக்கிறார். ஊருக்கு வந்த சமயத்துல அவங்க அப்பா 7 வயசு சேட்டுங்கிற அவங்க அப்பா மன உடைச்சலே இருந்திருக்காரு. காரணம் என்னன்னா அவரை வந்து எஸ்ஐ எஸ்சிராஜா வந்து தகாத வார்த்தைகளா பேசியிருக்காரு, ஜாதி பேரை சொல்லி திட்டி இருக்காரு. அந்த மகனே இந்த மகனேன்னு ரொம்ப கேவலமா பேசுற அந்த மன உளைச்சல் வேற அவருக்கு. அது மட்டும் இல்லாம பையன் இன்னைக்கு காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாம படுக்கையில இருக்கிறானே, அவனுக்கு மனைவி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க, மனைவி கர்ப்பமா வேற இருக்காளே, அந்த மன உளைச்சல். இப்படி மன உளைச்சல்ல இருந்துகிட்டே இருக்கும் போதே காலையில ஒரு நாள் அதிகாலை தோப்புக்கு போன இடத்துல அந்த மன உளைச்சல் காரணமா திடீர்னு அவருடைய மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலம் ஆயிட்டாரு. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா எஸ்ஐ ராஜா அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களே தவிர அவரை வந்து நிரந்தர பணியிடம் நீக்கம் செய்யல, அவருக்கு தண்டனை கொடுக்கல. இதெல்லாம் இருக்கு. இதுல என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு நியாயம் கிடைக்கதான் அவங்களுடைய பொன்மணி வந்து ஜூன் 26ஆம் தேதி தொடர் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அந்த பரமசிவம் வந்திருந்தாரு. அவர்கிட்ட அங்க இருந்த நம்முடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் ஜெயச்சந்திரன் வந்து அந்த இடத்துல அங்க இருந்திருக்காரு. அவரும் இந்த சம்பவத்துல இருக்கும் போதுதான் பரமசிவம் வந்து நீங்க கேஸை வாபஸ் உண்ணாவிரதத்தை நீங்க வாபஸ் வாங்குங்க, விடைபெறுங்க, நாங்க உங்க கோரிக்கைகளை நான் மாவட்ட ஆட்சியரை எடுத்து சொல்லி உங்களுக்கு அதுக்குரிய நல்ல விஷயங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன காரணத்தினால வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவங்க குடும்பத்துல பேசி அவங்க மனைவிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்றாங்கம்மா என்ன செய்யலாம் கேட்டு, சரி நம்ம தொடர் உண்ணாவிரதம், நீங்க வந்து கர்ப்பிணி வேற இருக்கீங்க, கர்ப்பிணி பெண்ணா இருக்கீங்க, இதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதுல சில நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னதுனால அந்த உண்ணாவிரதம் வாபஸ் பெறப்பட்டது. அந்த துணை தாசில்தார் உடனடியாக கலெக்டர்கிட்ட உடனே சந்திச்சு சொல்லியிருக்காரு. அவங்க அதுக்குரிய சந்திச்சு பேசுனதுக்குரிய மனுவை கொடுத்துருக்காங்க. நான் பரமசிவம் அங்கிருந்து போகும்போதே அவங்ககிட்ட ஒரு அந்த மணிகண்டனுடைய மனைவிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு தான் இது. அந்த மனுவில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு காவல்துறை வந்து எங்கள் கடுத்தனை கூட்டு போய் சுட்டாங்க, எங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதாவது முதல் கோரிக்கை என்னன்னா அந்த எஸ்ஐ எஸ்சிராஜாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும்,
இதுவரைக்கும் கைது செய்யல, இனியாவது கைது செய்ய வேண்டும். அப்புறம் எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நீதி வேண்டும். மணிகண்டனுக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாம இருக்கிறதுனால அரசாங்கம் அவருக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல அவங்க மனைவிக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 3 கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதையும் கலெக்டர் சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஆவணம் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 2-3 மாசம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அரசு சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு இல்லை. இடையில மாவட்ட ஆட்சியர் சில அலுவலர்களை அனுப்பி என்ன நடந்தது ஏது நடந்தது விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை செய்ததோட சரி, அதுக்கப்புறம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. மணிகண்டனுடைய குடும்பம் ரொம்பவும் மிகவும் ஒரு அவங்க என்ன அடுத்த நிகழ்ச்சி என்ன செய்ய போறேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடைய கையில் தான் இன்னைக்கு காவல்துறை இருக்குது. இந்த விஷயம் மணிகண்டனுடைய செய்தி காவல்துறை அவருடைய அடாவடித்தனம், காவல்துறைய அஜாக்கிரதை எல்லாமே விஜய்க்கு தெரியணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதனால ஒரு பனை விவசாயியை பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தவிக்கிறாரு. அதை அவருடைய முதல்வர் தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட எஸ்ஐ ராஜாவை அவர்கள் ஒரு கடுமையான தண்டனை வழங்கி அவரை நிரந்தர பணியிடை நீக்கம் செய்யணும். இதுதான் அவங்களுடைய அந்த பொன்மணியங்களுடைய முதல் கோரிக்கையா இருக்கு. இரண்டாவது, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம அரசிலிருந்து தமிழக அரசு அவருக்கு ஒரு குறைந்தது ஒரு 20 லட்சம் பணம் அவருக்கு நிதி கொடுக்கணும், இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு கொடுக்கணும். ஏன்னா மணிகண்டனால இனிமே வேலை செய்ய முடியாது, மரம் ஏற முடியாது, அவருடைய அதாவது கண்ணை கட்டி காட்டுல விட்டுற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொன்மணி அவங்க படிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு உடனடியாக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு வேலை போட்டு கொடுக்கணும். இப்படி பல கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால நம்முடைய மக்களுக்காக பதவியேற்றிருக்கிற, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய, மக்களுக்காக சட்டசபையிலே குரல் கொடுக்கக்கூடிய தாவாக்கவினர், அதனுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மணிகண்டனுடைய குடும்பத்தையும் கவனத்தில் கொண்டு, எப்படி நீங்க கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க, அதே மாதிரி இந்த மணிகண்டன் குடும்பத்துக்கும் அவங்க மேல ஒரு இரக்கம் காட்டி அந்த மணிகண்டனுடைய மனைவிக்கு அரசு வேலை ஒண்ணு கொடுக்கணும். இது கொடுத்தீர்கள் என்றால் அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் ஏற்கனவே உங்களை தூக்கி கொண்டாடுறாங்க, இன்னமும் உங்க மேல தூக்கி கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியை முதல்வர் ஜோசப் விஜய் சட்டசபையிலே அறிவித்து அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும். ஆனா எஸ்ஐ ராஜா இன்னைக்கு இந்த சம்பவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு வெளியே ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. இது எந்த வகையில நியாயம் தெரியல. எந்தவித தவறும் செய்யாத மணிகண்டன் இன்னைக்கு காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாம ஊன்றுகோலை வச்சு நடந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அரசு இன்னொரு உதவியும் செய்யணும். அதாவது ஒரு ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறாங்களே ஒரு 3 சக்கர வாகனம், அதே மாதிரி ஒரு 3 சக்கர வாகனம் மணிகண்டனுக்கு தமிழக அரசு கண்டிப்பாக வழங்கணும். இதுவும் ஒரு கோரிக்கையா நம்ம பச்சை தமிழ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அவரால் நடக்க முடியல, எங்கேயாவது வெளியே போகணும்னா இந்த மாதிரி ஒரு வாகனம் இருந்தா அவருக்கு வசதியா இருக்கும். இதை தமிழக அரசு கண்டிப்பா செய்யணும். முதல்வர் விஜய் இதை கண்டிப்பாக செய்து தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.